வசந்த் கம்பெனியோட ஹெச்டி ஃபில்டர் போர்டை பற்றி நேற்றைய வீடியோவில் பார்த்தோம். அந்த போர்டை மல்டி பர்பஸாக நாம் யூஸ் பண்ண முடியும். யூஎஸ்பிக்கும் ஃபில்டராக நாம் பயன்படுத்தலாம். சரவுண்டோட அவுட்புட்டை கொடுத்து நாம் சரவுண்டை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். ஆப்டிக்கல் சோர்ஸு இன்புட்டு, அதாவது 5.1 இன்புட்டு கொடுத்தும் நல்ல ஒரு தெளிவான ஆடியோ நம்மளால் பெற முடியும். இந்த போர்டை பற்றின முழுக்க ஒரு ஆடியோ டெஸ்ட்டு தான். இந்த வீடியோவை முழுவதுமே நீங்கள் ஆடியோவை இயர்ஃபோன் மாட்டி கேளுங்க. கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மன ஆடியோஸ். நாம் இன்றைக்கான பதிவில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற வசந்த் கம்பெனியோட ஹெச்டி ஃபில்டர், அதாவது ஹோம் தேட்டர் ஃபில்டர் போர்டை நாம் யூஸ் பண்ணி ஒரு சவுண்ட் டெஸ்ட் பார்க்க போகிறோம். அதுவும் MP3 பாடல்களை நாம் ப்ளே பண்ணி தான் இந்த சவுண்ட் டெஸ்ட்டு பார்க்க போகிறோங்க. ஆப்டிக்கலுக்காக நாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நேற்றுக்கு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தோம். அதே போர்டை நாம் யூஎஸ்பியில் உள்ள சாங்கை ப்ளே பண்ணி MP3 பாடல்களில் சரவுண்டோட அவுட்புட்டை எடுத்து நாம் இதில் இன்புட்டு கொடுத்து அடுத்து பஃபர் பண்ணி கேட்கும்போது நமக்கு எந்த மாதிரியான ஆடியோ கிடைக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. இந்த வகையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே சரவுண்டுக்கு இருக்குதுங்க. முழுக்க இந்த வீடியோவில் ப்ளே பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையரில் லெஃப்ட் ரைட் சேனலோட பேஸை கட் பண்ணியிருப்போம். ட்ரிபிளுக்கும் வாய்ஸோட கிளாரிட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். சப்வூஃபரோட பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான பேஸாக இருக்கும். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் தாங்க இந்த ஹெச்டி ஃபில்டர் போர்டை சவுண்ட் டெஸ்ட் எடுக்க போகிறோம். வளவல கொலன்னு பேசாமல் நேர சவுண்ட் டெஸ்ட்டுக்கு போகலாங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா, வாங்க வீடியோவுக்குள்ளே வந்த விஷயத்தை பற்றி தெளிவாக பார்க்கலாங்க. இப்போது நாம் சவுண்ட் டெஸ்ட் பார்க்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் இந்த ஆம்ப்ளிஃபையர் தாங்க. இந்த ஆம்ப்ளிஃபையர் நேற்றுக்கு முந்தைய வீடியோவில் பதிவு செஞ்சுருப்போம். இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் உள்ள ஒரு கஸ்டமருக்காக ரெடி பண்ணப்பட்ட ஆம்ப்ளிஃபையர் தான். நேற்றைக்கு முந்தைய தினமே கொரியர் போடணுன்னா போட்டு விட்டுருந்துருக்கலாம். இருந்தாலும் ஆடியோவை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நாம் கொரியர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆம்ப்ளிஃபையரை கொரியர் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வசந்தோட இந்த ஹெச்டி ஃபில்டர் போர்டு வந்த உடனே இதோட சவுண்ட் டெஸ்ட்டை நாம் இந்த ஆம்ப்ளிஃபையரில் செக்கிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ ஆடியோ டெஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி சுருக்கமாக இந்த ஆம்ப்ளிஃபையரில் நாம் என்னென்ன காம்பனன்ட்ஸு பயன்படுத்தியிருக்கோம்னு சீக்கிரம் சொல்லி முடிச்சுறாங்க. இது 24 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மருங்க. இது ரெக்டிஃபையர் செக்ஷன். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் மேக்ஸ்வின் கம்பெனியோட பக்கர் போர்டு 2 பயன்படுத்தியிருக்கிறோம். வசந்த் கம்பெனியோட பூஸ்டர் சப்பு இதில் யூஸ் பண்ணியிருப்போம் சப்வூஃபரோட ஃப்ரீ சிக்னலுக்காக. அடுத்ததாக பார்த்தோம்னா பேஸ் டபுள் போடுங்க. இதுவும் வசந்த் கம்பெனியோட 3IC பேஸ் டபுள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். வசந்த் கம்பெனியோட யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு பயன்படுத்தியிருப்போம். சரவுண்டுக்காக நாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய போர்டு பார்த்திங்கன்னா இதுவும் வசந்த் கம்பெனியோட ஹெச்டி சரவுண்டு தாங்க இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் நாம் என்னென்ன பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு அடுத்து ஆம்ப்ளிஃபையரை ஆன் பண்ணி ப்ளே பண்ணுறேங்க. வசந்த் கம்பெனியோட ஹெச்டி சரவுண்ட் போர்டிலிருந்து நாம் SL அப்படிங்கிற ஒரு சிக்னலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வசந்த் கம்பெனியோட ஹெச்டி ஃபில்டர் போர்டுக்கு சென்டர் வாய்ஸில் இன்புட்டு கொடுத்துருக்காங்க. சென்டர் வாய்ஸோட அவுட்புட் எடுத்து திரும்ப நம்ம SR, அதாவது சரவுண்ட் ரைட்டுக்கு நம்ம இன்புட்டு கொடுத்துருக்குறோம். சரவுண்ட் ரைட்டோட அவுட் எடுத்து திரும்ப லெஃப்ட் சேனலுக்கு இன்புட்டு கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக நாம் சரவுண்டோட லெஃப்ட் சேனலோட அவுட்புட்டை எடுத்து திரும்ப லெஃப்ட் ரைட் சேனலோட ரைட் சேனலுக்கு கொடுத்துருக்குறோம். அப்படி ஜம்பர் பண்ணி கொண்டு நாம் இந்த இடத்துல இருந்து ஒரு ரெஜிஸ்டர் மூலமாகவும் 2 டிஸ்க் மூலமாகவும் நாம் அவுட்புட்டை எடுத்து திரும்ப மனோ ஆடியோஸோட பஃபர் போர்டுக்கு இன்புட்டு கொடுத்து திரும்ப அவுட்புட்டை எடுத்து கொண்டு நாம் வால்யூம் கண்ட்ரோலுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. இதாங்க சரவுண்டோட வால்யூம் கண்ட்ரோல் இன்புட்டு. டைரெக்டாக நாம் கொடுக்காம வசந்த் கம்பெனியோட ஹெச்டி ஃபில்டர் போர்டுக்கு உள்ளே கொடுத்து நாம் வெளியில் எடுக்கும்போது சரவுண்டோட தன்மை எப்படி மாறுது அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. இந்த ஆம்ப்ளிஃபையரை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் வயர் கனெக்ஷன் டீட்டெயிலாம் சொல்லிடுறாங்க. மேலே இருக்கிற ரெண்டுமே லெஃப்ட் ரைட் சேனல், கீழே இருக்கிற ரெண்டுமே சரவுண்ட் சேனலுங்க. சிங்கிளாக தனியாக இருக்கிறது சப்வூஃபரோட அவுட்புட் டெர்மினலுங்க. இதில் 12 இன்ச்சு சப்வூஃபர் தாராளம் பயன்படுத்தலாம். லெஃப்ட் ரைட்டுக்கு 8 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் பயன்படுத்தலாம்.
சரவுண்டுக்கும் 8 இன்ச் ஸ்பீக்கர் பயன்படுத்தலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 சேனலுக்காக, அதாவது லெஃப்ட் ரைட் சேனலுக்கும் சரவுண்ட் சேனலுக்கும் வந்து செல்ஃபி ஆடியோஸோட 7265 வந்து பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்காக மேக்ஸ்வின் கம்பெனியோட IRF 150 2 MOSFET கொண்ட இந்த பவர் ஆம்ப் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த பவர் ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சப்வூஃபர் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த 7265 வந்து 8 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் வந்து தாராளம் பயன்படுத்தலாம். இதில் வந்து 10 ஆம்பியர் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கிறோம். நல்ல ஒரு அவுட்புட் ரிசல்ட் இருக்குங்க. இப்போது நாம் வந்து ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணியாச்சுங்க. சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குங்க. இதுதான் லெஃப்ட் ரைட் சேனலோட வால்யூம் கண்ட்ரோல். லெஃப்ட் ரைட் சேனலோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் இயர்ஃபோனும் ஹெட்ஃபோனும் மாட்டி கேளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் சேனலோட பேஸ் கண்ட்ரோல், இது சரவுண்ட் கண்ட்ரோல், இது ட்ரிபிள் கண்ட்ரோலுங்க, இது சப்வூஃபரோட பேஸ் வால்யூம் கண்ட்ரோல். ஒன்லி லெஃப்ட் ரைட் ஆடியோ மட்டும் கேட்குறீங்க. அடுத்ததாக சரவுண்ட் வந்து வைக்கிறாங்க. இப்போ சரவுண்ட் வைக்கிறோம் பாருங்க. சரவுண்ட் வந்து சென்டர் வால்யூம் கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்க. இப்போ சரவுண்டை கட் பண்ணுறாங்க. லெஃப்ட் ரைட் சேனலுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து ரெடி பண்ணப்பட்ட ஆம்பிளிஃபையர் தாங்க. போல சரவுண்ட் சேனலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். உண்மையிலேயே இந்த ஆம்பிளிஃபையரில் உள்ள லெஃப்ட் ரைட் சேனலோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அடுத்ததான் நாம் சரவுண்டு, லெஃப்ட் ரைட் சேனல், சப்வூஃபர் எல்லாமே 4.1 சேனலாக கேட்டு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. அடுத்த சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அடுத்ததா படையப்பா படத்திலிருந்து வேற சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இதில் கோரஸ் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க.
போட்டு படையப்பா படையப்பா என்னோட உள்ள படையப்பா 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 நான் வீசத்து குழந்தையப்பா அடுத்ததா ஒரு பழைய பாடலை ப்ளே பண்ணுறாங்க. இதில் கோரஸ் சவுண்டு எல்லாமே எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள். சாதாரண ஒரு MP3 பாடல் தான். இதாங்க சரவுண்டு. இதாங்க சரவுண்டு. இது ட்ரிபிளுங்க. ஒன்னு